தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல தருண்மூர்த்தி இயக்கத்துல மோகன்லால், சோபனா, பாரதி ராஜா மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற தொடரும் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் மோகன்லால் ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. கல்லூரிக்கு போகக்கூடிய மகன் மற்றும் மகள், இவருடைய மனைவி அப்படின்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா அவருடைய மாஸ்டர் ஒருத்தர் இறந்து போயிட்டு தான் தகவல் வருது. அதுக்காக தமிழ்நாடு போறாரு. தமிழ்நாடு போயிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. அவருடைய டாக்ஸி பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. அது என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ பென்னி கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அந்த கார் டாக்ஸில கஞ்சா கடத்துறதாகவும் அதை கடத்தின இளைஞர் தப்பி ஓடிட்டதாகவும் சொல்றாங்க. அதனால அந்த டாக்ஸியை தரம் இருக்கிறாங்க. இதனால பயங்கர விரக்தியில் இருக்காரு மோகன்லால். நடந்த சம்பவத்தை இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸியை கொடுத்துட்டு எங்களை எல்லாரும் சக போலீஸ் ஆபீஸருடைய திருமணத்துக்கு அழைச்சு போமாறு சொல்றாரு. சோ அப்ப மோகன்லாலும் கூட போறாரு. போற இடத்துல மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கிறாரு. அந்த சிக்கல் இருந்து தப்பிச்சாரா இல்லையா, மோகன்லாலுக்கும் போலீஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றதா இந்த படத்தினுடைய நீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் மோகன்லால் பாத்தீங்கன்னா பென்ஸ் அப்படிங்கிற சண்முகம் கதாபாத்திரத்துல அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய முதல் பாதி முழுக்க ஒரு அப்பாவித்தனமான நபரா நடிச்சிருப்பார். இரண்டாம் பாதியில அவர் எடுக்கிற விஸ்வரூபம் இருக்கு இல்லையா, கூஸ் பம்ஸ் மொமெண்ட்டுங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ரஜினி, கமல், மம்முட்டி இவங்க கூட மோகன்லால் பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துக்கிற அந்த புகைப்படத்தை காட்டுவாங்க. அப்ப இந்த படத்தை பார்த்த சங்கீத் பிரதாப் இது என்னடா படம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு விக்ரம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாங்க. ஓஹோ, இது லோகேஷ் படமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா மலையாள ஆடியன்ஸே பயங்கரமா கனெக்ட் ஆவாங்க. அந்த அளவுக்கு தியேட்டர்ல விசில் சத்தம் பறக்குது. அதே போல நம்ம நாயகன் மோகன்லாலுடைய மாஸ்டரா பாத்தீங்கன்னா பாரதி ராஜா இருப்பாரு. அவருடைய நண்பரா பாத்தீங்கன்னா இளவரசர் இருப்பாரு. இளையராஜாவுடைய பாடல்கள் அங்கங்கே வருது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இயக்குனர் அதை வச்சிருக்காரு. காப்பிரைட் பிரச்சனை வராம இருந்தா சரிதான். அதே போல நம்ம படத்தினுடைய நாயகி சோபனா பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவியா நடிச்சிருப்பாங்க. சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு காட்சியில அவங்க முறைச்சு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க சந்திரமுகி வெளியே வர அந்த சீன் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. அதே போல மற்ற நடிகர்கள் எல்லாமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருந்தாங்க. குறிப்பா இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இரண்டாம் பாதியில பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படமா மாறுது. இந்த படத்தினுடைய இயக்குனர் பாத்தீங்கன்னா மோகன்லாலுடைய ஒரு மெகா ஹிட்டான படத்தினுடைய சாயல் தெரிஞ்சாலும் இந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறித்தனமா எடுத்திருக்காரு. தாறுமாறா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. குறிப்பா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் யூகிக்க முடியாத மாதிரி கொண்டு போயிருக்காரு. அது இந்த படத்தினுடைய வெற்றியா அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் நடிகருடைய ஒரு டாப் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா செம மாசா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல ஒரு தரமான ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. வெறித்தனமா இருக்கு. இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல மலையாள சினிமாக்கள் வரக்கூடிய அதே ஒரு த்ரில்லர் படத்தினுடைய கதை தான் இதுலயே வச்சிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா தரமா இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மொத்தத்துல இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.25. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.